அனைவருக்கும் வணக்கம். இந்த காவல்துறை சம்பந்தமான புலன் விசாரணை, அதில் மக்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்திகள், இதனிடையே வரவேற்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மற்றவர்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க இதை நான் மிக முக்கிய வழக்குகளை மட்டும் தொடரலாம் என்று நினைக்கின்றேன். நான் திருச்சி மாவட்டத்தில் பணிபுரியும் போது அதிகாலை 4 மணிக்கு மண்ணச்சநல்லூர் காவல் ஆய்வாளரிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. சார், இந்த மாதிரி இன்றைக்கு காலையில் 10 to 11 திருமணமாகறதுக்காக சேலத்திலிருந்து பொண்ணு, அவங்களுடைய குடும்பத்தார் ஒரு 8 பேர் ஒரு மெட்டடர் வேனில் வந்திருக்கிறாங்க. நொச்சியம்ங்கிற இடத்துல அந்த வெஹிக்கிளை பஞ்சர் ஆனோன்னே இறங்கி நின்று டிரைவர் போய் பின்னால் பார்க்குறாரு டயர் பஞ்சர் ஆகிருக்கான்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு 5-6 பேர் தலையில் அவங்களுக்கு பலமாக அடிச்சுட்டு அவங்களுடைய நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது வித்தியாசமாக இருக்குது சார், நிறைய பேருக்கு தலையில் காயம் அப்படின்னு சொன்னார். பஞ்சரான இடத்துல ஒரு 4-5 பேர் கரெக்டாக எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்ததுனால இது டெக்காய்டி கேஸ்ன்னு சொல்லுவோம். 5 பேருக்கு மேலே சேர்ந்து கொள்ளையடிக்கிறது. அது ரொம்ப சீரியஸ் கிரேவ் கிரைமுங்கிறதுனால நானே சம்பவ இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனோம். போகிறதுக்கு முன்னால் காயம்பட்டவங்க எல்லாரையும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துருங்க, முதல்ல உயிரை காப்பாற்றுற வேலையை பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை வச்சுக்கலாம் நான் சொன்னதுனால அவர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு அட்மிஷன் போட்டாங்க. நான் முதல்ல நேராக அரசு மருத்துவமனைக்கு போனேன். அங்கே ஆண்களுக்கெல்லாம் தலையில் பலத்த காயம், பெண்களுக்கு பெரும்பாலும் காயம் இல்லை. பட் எல்லாருமே மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்றைக்கு 10லேருந்து 11 மணிக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணு அது. அவங்க அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப காயம். உடனே நான் அந்த டிரைவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுகிற மாதிரி நிலைமையில் இருந்தார், அட்மிஷனில் இருந்தார். தலையில் பலத்த காயம் டிரைவருக்கு பின்பக்கத்தில். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். சார், இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போதே வெஹிக்கிள் பஞ்சர் ஆணுச்சு. பஞ்சர் ஆனோன்னு வண்டியை நிறுத்திட்டு நான் இறங்கி போய் முன்பக்கத்தில் உள்ள ஒரு ரைட் சைடு டயர் பஞ்சர் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்தேன் சார். பின்னால் தலையில் பலமாக கட்டையால் ஒருத்தன் அடித்தான், அப்படியே குப்புற விழுந்துட்டான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சுதாரித்து முழிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாரையும் அடிச்சிட்டான். கீழே இறங்கி அவங்க யூரின் பாஸ் பண்ணலான்னு நான் வண்டியை நிறுத்தணுன்னா மேல் மெம்பர்ஸ்லாம் இறங்கினாங்க. அவங்களெல்லாம் அடிச்சிட்டான் சார். 4-5 பேர் எல்லாருமே வண்டிக்குள்ளே போய் எதுவுமே பேசாமல் எல்லோரும் நகையும் கொடுங்கன்னு சைகையாலே சொன்னோன்னு இந்த பொண்ணு எல்லாமே வச்சுருந்த நகை, கல்யாண நகை, தாலிலேருந்து எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க சார், மற்றவங்க லேடிஸ் எல்லாம். அப்போ பின்னால் ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. அந்த வெஹிக்கிள் லைட்டு தெரிஞ்சோன்னா சலோன்னு ஒருத்தன் சத்தம் போட்டான். எல்லாம் அந்த இடத்துலேருந்து அந்த பிச்சாண்டர் கோயில் ரயில்வே கேட் பக்கம் ஓடிட்டாங்க சார். அப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க சார். எல்லோரும் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படின்னு ஒன்றும் வித்தியாசமான ஒரு ஆச்சரியமானதும் கூட. அந்த மாதிரி எப்படி நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஆனால் உண்மையான குற்றங்கிறது காயத்தை பார்த்தா தெரியுது, அந்த அவங்களுடைய பதைப்பை பார்த்தா தெரிஞ்சு. உடனே நான் அந்த பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பொண்ணு மட்டும் இருந்தாங்க, பெண் வீட்டார் மட்டும். பக்கத்தில் தான் சார், திருவானைக்கோயிலில் மேரேஜ் சார், கல்யாணமே நின்று போச்சு சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் நிற்காது வாங்கன்னு சொல்லி என்னுடைய வெஹிக்கிள்லே ஏற்றிட்டு அவங்கள நேராக அந்த கல்யாண வீட்டுக்கு கொண்டு போய், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் இதுக்காக திருமணத்தை எக்காரணத்தை முன்னிட்டு நிறுத்த வேண்டாம், எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு அந்த நகைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனோட அப்பா ரொம்ப மெக்னானிமஸாக, சார் இதுக்காகலாம் நிறுத்த மாட்டோம் சார், நாங்களும் கேள்விப்பட்டோம், ஆஸ்பத்திரிக்கு வரலான்னு நினச்சோம், நீங்களே அழைச்சிட்டு வந்துட்டீங்க, எனக்கு உங்களை தெரியும் சார், நீங்கள் வேலை பார்க்கும்போது கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்க, நம்பிக்கை இருக்குது சார்லாம் சொன்னார். அவங்கள இறக்கி விட்டு நேராக சம்பவ இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு மற்ற காவல்துறை அதிகாரிகளோடு அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா அந்த டயர் குத்துன இடத்துல அந்த டயரை பார்த்தா அதில் ஒரு முக்கோண வடிவில், அது மாதிரிலாம் நம்ம பார்க்குறதில்ல, அப்படி கரெக்டாக ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு மெட்டலில் ஷார்ப் எட்ஜிட்டு ஒரு வெப்பன் மாதிரி அதில் குத்தி இருந்துச்சு. யூஸ்வலாக லாடம் அடித்து பஞ்சர் ஆகும், ஆணி அடித்து பஞ்சர் ஆகும். இது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டயரை பார்த்தா ஒரே நேரத்தில் ஒரு வெஹிக்கிளினுடைய 3 டயர் பஞ்சர் ஆகிருந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. மற்ற டயரை பார்த்துட்டு இது ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த மாதிரி ஒரு மெட்டல் இதை வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பார்த்தா ரத்தம்லாம் நிறையா இருந்துச்சு. சம்பவம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நடந்து போனாக்க ஒரு 100 அடி போன பிறகு இதே மாதிரி இன்னொரு மெட்டல் தாரில் நிறைய வண்டி ஏறி பதிஞ்சிருந்துச்சு. அதையும் நோண்டி எடுத்தோம். ரெண்டும் அப்படியே ரெப்ளிகா ஒரே மாதிரி இருந்துச்சு. இது பர்பஸாக யாரோ செஞ்ச மாதிரி இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, ஒரு இடத்துல வர்ற வண்டியை பஞ்சர் பண்ணணும்னு சொல்லி இந்த ஷார்ப் எட்ஜ்டு மெட்டலை வச்சு வண்டி பஞ்சர் ஆனால் ஒரு 100 அடி தள்ளி நிற்கும்.
நின்ன இடத்துல சைடில் இருந்து ஒளிஞ்சிருந்து வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிறத அனுமானிக்க முடிஞ்சுச்சு. இது ரொம்ப வித்தியாசமான அஃபென்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து காயம்பட்டவங்க எல்லார்ட்டையும் கேட்டால் ஒருத்தருமே எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க. சலோங்கிற வார்த்தையை தவிர வேறு யாரும் பேசலை. ஒரு ஆள் சொன்னார், எல்லாருமே ஆஃப் ட்ராயர் போட்டிருந்தான் சார், வேறு சட்டையே போடலை, 30லேருந்து 35 வயது மதிக்கத்தக்கவங்க அப்படின்னு. ஸ்டேஷனுக்கு வந்து குற்ற ஆவண காப்பகம்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அங்கே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வழக்குகள் வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் அந்த மாதிரி வழக்கு இல்லை. அப்புறம் மாநில குற்ற ஆவணத்தை வந்து அங்கே உள்ள காப்பகம் சொல்லுவாங்க, அதில் வந்து கூப்பிட்டு அங்கே ஏதாவது இது மாதிரி அஃபென்ஸ் இருக்கான்னு கேட்டால் வரிசையாக 7 அஃபென்ஸ் சொல்கிறாங்க. இந்த 7 அஃபென்ஸும் ஒரு 10 நாளுக்குள்ளே நடந்திருக்கு. உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், அப்படி பாண்டிச்சேரி, அங்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன எப்படி இது மாதிரி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் போய் விசாரிக்கிறதுனா அது அடுத்த மாவட்டமாக இருக்கிறதுனாலையும் தமிழ்நாடு அளவில் இருக்கிறதுனாலையும் எனக்குள்ள உயர் அதிகாரிகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கிரேவ் கிரைம் நடந்திருக்கு சார், வித்தியாசமாக இருக்குது அப்படின்னோடனே அவர் அந்த சம்மந்தப்பட்ட எஸ்பியை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு, இப்போ டிஜிபியாக இருக்கிற திரு டி.கே. ராஜேந்திரன் சார் தான் அப்போ எனக்கு உயர் அதிகாரி, உங்களுக்கு வேணுங்கிற ஆஃபீஸர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, எல்லா வழக்கையுமே உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, ஸோ யூ பர்சனலி இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ்னு என்னிட்டே ஒப்படைச்சிட்டார் அந்த கேஸ். உடனே எல்லாருமே நான் செலக்டிவாக ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி எல்லாரையும் உட்காந்துட்டு ஒரு டேபிள் ஒர்க் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அஃபென்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி எல்லா கேஸ் டைரியும் எடுத்து பார்த்தா இது வந்து இத்தனை குற்றமும் 10 நாளுக்குள்ளே நடந்திருக்கு. இதே மாதிரி போன வருஷத்தில் ஒரு 3 வழக்கு நடந்திருக்கு விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை ஏரியாவில், அதுவும் இதுவும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் அந்த வழக்கு இதே குறிப்பிட்ட தேதிகளில் நடந்திருக்கு. இந்த தேதி ஒத்து போனோன்னே எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்து அது என்ன மாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சித்ரா பௌர்ணமிக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த அஃபென்ஸ் போன வருஷமும் நடந்திருக்கு, இந்த வருஷமும் நடந்திருக்கு. உளுந்தூர்பேட்டையில் மட்டும் இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் மெட்டல் போர்ஷன் வந்து அந்த போன வருஷம் நடந்த வழக்குலேருந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்படின்னா இதே தான், சேம் ஏஜென்சி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எல்லாமே இரவில் நடந்திருக்கு. எல்லாமே ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசியிருக்கான், அதுவும் வந்து இந்தி வார்த்தை, வட இந்திய கொள்ளையர்கள்னு தெரிஞ்சிச்சு. ட்ராயர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. எல்லாமே ரயில்வே லைன் ஒட்டியே நடந்திருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியம், ரயில்வே லைன் ஒட்டி நடந்திருக்கு, ஆஃப் ட்ராயர் மட்டும் போட்டிருக்கான், 5 பேர் 6 பேர் தான் இருந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது இது வந்து நம்ம மாநிலத்தில் உள்ள குற்றவாளிகள் செய்யலை, இது வட மாநில கொள்ளையர்கள் அப்படின்னு தெரிஞ்சதுனால இது பெரிய அளவில் விசாரணை செய்ய வேண்டிய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம். பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக என்ன பண்ணோங்கிறத நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.